அன்பிற்கினிய சாய்ராம் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மன்னார்குடி மேலப்பாலம் அருகே அமைந்து அனைவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஷீரடி சாய்பாபாவினுடைய ஆலயத்திலிருந்து வருகிற ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கிற குரு பௌர்ணமி விழாவில் முக்கிய நிகழ்வாக தெப்பக்குளம் தென்கரை இந்த வித்ய விநாயகர் ஆலயத்திலிருந்து அருகாமையில் அந்த தெப்பக்குளத்தினுடைய ஹரித்ரா நதி என்று அழைக்கக்கூடிய அந்த புனித தீரத்திலிருந்து பால்குடம் மற்றும் தீர்த்த குடங்கள் எடுத்து வரப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், பக்த ஆஞ்சநேயர் மற்றும் ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து அன்னதானம், மதிய அன்னதானம். அந்த பால்குடம் வந்த பிறகு சிறப்பான யாக பூஜை நடைபெற இருக்கிறது. அந்த யாக பூஜை நிறைவில் பால் அபிஷேகம், மற்ற எல்லா திரவியங்களுடைய அபிஷேகங்களும் நிறைவுற்று அந்த கடம் ஆலயத்தை வலம் வந்து 3 மும்மூர்த்திகளுக்கும் அபிஷேகம், அதாவது சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம், மதிய ஆரத்தி, அதனைத் தொடர்ந்து வருகிற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட இருக்கிறது. இது எல்லாமே பக்தர்களுடைய கொடையில், அவர்களுடைய அன்பளிப்பில் நடைபெறுகிறது, அவர்களுடைய உபயத்தில் தான் நடைபெறுகிறது. அதனால் பக்தர்களுக்கு நாம் எதற்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னால், பக்தர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, குருவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அற்புதமான திருநாள் இது. அந்த குரு பௌர்ணமி என்கிற நன்னாள். அந்த நன்னாளை நமக்கு வாய்ப்பாக, ஏதுவாக நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு இறைவனால் வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய, பாபாவால் அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான அந்த பூரண சந்திரன் நிறைந்திருக்கக்கூடிய அந்த குரு பௌர்ணமி. இந்த வருடத்தில் மட்டும் இந்த ஜூலையில் வரக்கூடிய அது ஆடி மாதம், அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த அற்புதமான பௌர்ணமி என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது, இயற்கை பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்தது அன்றைக்கு. அதனால தான் அன்றைக்கு நாம் செலுத்தக்கூடிய அந்த நன்றிக்கடன் குருவுக்கும் தெய்வத்திற்கும் வந்தனை செய்யக்கூடிய விதங்களில் நாம் முழு மனதோடு அந்த வழிபாட்டை செய்தால் நமக்கு எல்லா நற்பலன்களும் அந்த ஓராண்டிற்கு ஒரு சார்ஜ் போல நம்மை பாதுகாக்கும். அது உண்மையான நிதர்சனமான, எல்லோரும் அனுபவித்திருக்கக்கூடிய அது பிரபஞ்ச உண்மை. எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இந்த பால்குடம் எடுத்து இந்த நேர்த்திக்கடனை செலுத்த வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம், உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதில் ரொம்ப பேர் அன்றைக்கு நடக்கக்கூடிய அன்னதானம், அந்த யாக பூஜை, இது போன்ற நிகழ்வுகளுக்கான கொடைகள் எல்லா பக்தர்களிடம் வரவேற்கப்படுகிறது. அதில் சிலர் தொடர்ந்து நமது ஆலயத்திற்கு ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நம்மை வலியுறுத்துகிறார்களே என்று யாரும் யோசிக்க வேண்டாம். அன்பிற்கினிய பக்தர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆலயத்திற்காக, திருப்பணிக்காக, கைங்கரியத்திற்காக, அந்த யாகத்திற்காக, அன்னதானத்திற்காக, அந்த பொது உடைமை சிந்தனையோடு செய்யக்கூடிய அந்த இறை சேவைக்காக நீங்கள் எது கொடுத்தாலும் அது பன்மடங்காக உங்களுக்கு இறைவனுடைய ஆற்றலின் மூலம், ஏதேனும் உங்கள் வாழ்வியல் வாய்ப்புகள் மூலம் திருப்பி கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஏன்னா பாபாவை பொறுத்தளவில் வாழும் காலத்திலேயே ₹1 என்னை நோக்கி நீ செலுத்தினால் உனக்கு ₹100 நான் திருப்பி கொடுப்பேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். 1 அடி என்னை நோக்கி எடுத்து வைத்தால் நாங்கள் உன்னை நோக்கி 100 அடி முன் வருகிறோம் என்று இறையாற்றல் தத்துவங்கள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. எனவே எத்தனை முறை ஆலய சேவைக்காக உங்களை தொடர்பு கொண்டாலும் கேட்டாலும் அதை உங்கள் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறை சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய ஆற்றல், அபிலாஷைகளை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். அதைத்தான் நாம் இறைவனுக்கு தானமாக கொடுக்க முடியும். அதை இறைவன் உருவம் பெற்று கையில் வாங்கி கொள்ள முடியாது. அன்னதானமாகவோ, அக்னியில் ஆகுதியாகவோ, பூ மாலையாகவோ, அங்கே சேவை செய்கிறவர்களுக்கு ஒரு சம்பாவனையாகவோ, சம்பளமாகவோ இப்படி கொடுக்கறது தான் இறை சேவை. எனவே தயவு செய்து உங்களை எத்தனை முறை ஆலயத்திலிருந்து தொடர்பு கொண்டாலும் சரி, வேறு எந்த ஆலயத்தில் உங்களை தொடர்பு கொண்டு இந்த திருப்பணிக்கானதாகவோ, அந்த பூஜைக்கானதாகவோ பொருள்களை கேட்டாலும் தயவு செய்து உள்ளார்ந்து சங்கடப்படக்கூடாது. நீங்கள் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்காக நம்ம கோயில் ஆலயத்திற்கு செய்யணும்னு கடன் வாங்கி நம்ம கொடுக்க முடியாது. அப்படி தனக்கு கொடுக்க முடியாத சூழல் ஏற்படுகிற பட்சத்தில் நல்ல திறந்த மனதோடு உண்மையாக அதை தெளிவாக அடுத்து வரும் வாய்ப்புகளில் செய்கிறேன் என்று நீங்கள் அதை சொல்லலாம், தள்ளி போடலாமே தவிர மனசங்கடப்படக்கூடாது. நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, சங்கடம் இல்லாமல் இருக்க வேண்டும்.
கொடுக்கிற பொழுதும் ஆத்மார்த்தமாக இருப்பதை கொடுக்க வேண்டும், கொடுக்க நினைப்பதை முடிந்ததை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று மறுக்கிற பொழுதும் என்ன இதே வேலையாக தொல்லை செய்கிறார்கள் என்று தயவுசெய்து உங்கள் மனதில் நினச்சிடாதீங்க. சொல்லலையும் சொல்லிடாதீங்க, மனசுலையும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இறைவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களை பன்மடங்காக அது வந்து சேரும். ரூபங்கள் வேறாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இறைச்சேவையில் எந்த அப்பழுக்கும் இருக்காது. இதே உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிவையே போடுறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, சங்கடப்படாதீர்கள். அழைத்து தொடர்பு கொண்டு உங்களை கேட்டாலும் சரி, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சரி, இதுவரை வாழ்ந்த காலத்திற்கும் இனி வாழ்கிற காலம் எந்த விதமான களங்கமும் இல்லாமல், சலனங்கள் இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியுடன் வாழ்வதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அமையக்கூடிய அந்த அற்புதமான குரு பௌர்ணமி என்கிற நன்னாளில் நீங்கள் இறைவனுக்கு பால்குடம் எடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் தெப்பக்குளம் தென்கரை இந்த வித்யா விநாயகர் ஆலயத்திற்கு ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8 மணிக்குள்ளாக நீங்கள் அங்கே குழுமி இருந்து அங்கிருந்து அந்த பாபாவினுடைய நாமஸ்மரணையை ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம் என்கிற அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு ஆலயம் வரை நடந்து வந்தாலே ஆலயத்தை வலம் வந்து அந்த பால்குடம் எடுத்து வருகிறவர்களோடு கூடுதலாக நீங்களும் இந்த நாமஸ்மரணை உச்சரித்து அங்கிருந்து வர வேண்டும். அதுவே மிகப்பெரிய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் நிறைவேறும். அவருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன். அதனால் பால்குடம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறவர்களும் சரி, இல்லாதவர்களும் சரி, சரியாக 10ஆம் தேதி ஜூலை மாதம் 10/7/2025 ஜூலை மாதம் வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு தெப்பக்குளம் தென்கரை வித்யா விநாயகர் ஆலயத்திற்கு அருகாமையில் நீங்கள் அவசியம் கூட வேண்டும். அந்த ஹரித்ரா நதியிலிருந்து நாம் தீர்த்தத்தை சுமந்து வருகிற பொழுது வருகிற எல்லா பக்தர்களும் அந்த நாமஸ்மரணையை கோஷங்களாக எழுப்பி ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய ஜெய் சாய்ராம் என்கிற அந்த கோஷத்தை நாமஸ்மரணையை உள்ளார்ந்து நாம் உச்சரிக்கிற பொழுது நாம் அந்த இறைவனுக்கு செலுத்தக்கூடிய அந்த நன்றி, அவரை நாம் நினைத்திருக்கிறோம் என்கிற அந்த பிரபஞ்ச சக்திக்கு நாம் தெரியப்படுத்துகிற விதமாக அது அமையும். அது பல 100 கோடி நன்மைகளை நமக்கு தரும். நாம் வாழ்கிற காலத்திலும் சரி, நாம் இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி, நம்மளுடைய சந்ததிகள் தலைத்திருப்பதற்கும், நாம் தொன்று தொற்று வளர்வதற்கும், நம் வாழ்க்கையில் இடையூறு இல்லாத ஒரு எண்ணற்ற சாதனைகளை நாம் படைப்பதற்கும், பொருளாதாரத்திலையும் சரி, உடல் நலத்திலையும் சரி, மனநலத்திலையும் சரி, எல்லா வகையிலும் நாம் சமநிலை பெறுவதற்கும் இந்த நாமஸ்மரணை என்பது இந்த ராம் 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 என்று சொல்லக்கூடிய நாமத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது, அதை சாய்ராம் என்று சொல்கிறோம். எனவே நீங்கள் எந்த விதமான மனமாச்சரியங்களும் இல்லாமல் நீங்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நமது ஆலயத்திற்கு வந்திருந்து அந்த சிறப்பு நன்னாளில் இறைவனை நோக்கி தொழுகை செய்து நாம் எண்ணற்ற சக்திகளை, ஆற்றல்களை பெற வேண்டும். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் இறைவனுடைய கட்டளைப்படி, அவருடைய எண்ணப்படி, இஷ்டப்படி தான் இங்கு செலவழிக்கப்படுகிறது. எனவே தயவு கூர்ந்து பக்த கோடி மெய்யன்பர்கள் உங்களை கேட்கிற பொழுது அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அங்கு இருக்கிற செலவினங்களுக்கும் அன்றைய பூஜை நிகழ்வுகளுக்கும் நீங்கள் தாராளத்துடன், தயையுடன், குறைந்த தொகையாக இருந்தாலும் நிறைந்த தொகையாக இருந்தாலும் அதை செலுத்தி அதற்கான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது எதற்காக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் எத்தனை முறை உங்களை தொடர்பு கொண்டு யார் எதை கேட்டாலும் மன சஞ்சலனமோ சலிப்புத்தன்மையோ இல்லாமல் முடிந்தால் செய்யவும், முடியவில்லை என்றால் அன்போடு கடந்து அந்த நிலை கடந்து செல்லுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அப்படி மனமாச்சரியம் இல்லாமல் கடந்து செல்லுங்கள். எல்லாராலும் எல்லாம் முடியும் என்பது அர்த்தமல்ல. சில நேரங்களில் சிலருக்கு அன்றாட தேவைகளே கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இறை சேவை உங்களை சோதிக்கிறது. அந்த நேரத்தில் தான் நமக்கு ஏதேனும் ஃபோன் பண்ணி நம்மளை கேட்பாங்க. பல அனுபவங்கள் உண்டு. அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் கடன் வாங்கி நீங்கள் ஆலயத்திற்கு செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் சஞ்சலத்துடனும் செய்ய வேண்டாம். மன அமைதியுடன், நிம்மதியுடன், எந்த விதமான சலனங்களும் சஞ்சலங்களும் இல்லாமல் நீங்கள் ஆலய சேவைக்கு, அந்த திருப்பணிக்கு, அந்த நன்றி கடன் செலுத்தக்கூடிய அந்த நன்னாளுக்கு வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு, ஆற்றலோடு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதில் ஒரு தூணாகவோ துரும்பாகவோ இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் கூடி நாம் அவரை போற்றுகிற பொழுது, அவரிடத்திலே கெஞ்சி இறைஞ்சுகிற பொழுது அந்த இறைத்தன்மை, இயற்கை பிரபஞ்சம் நமக்கு நிறைய ஆற்றலை அள்ளித்தரும். இது வேறு கூட்டு பிரார்த்தனை. எனவே கூடி இருப்போம், அன்றைக்கு குழுமி இருப்போம், நிறைய வேண்டுதல்கள் வைப்போம். இறைவன் அடுத்த ஆண்டுக்குள் அத்தனை கோரிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சாய்பாபாவினுடைய ஆற்றல் இங்கே
நிறைந்திருக்கிறது. இந்த மன்னார்குடி மேலப்பாலம் சொர்க்கபுரியில் அவருடைய திருப்பாதம் பதிந்து அவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் என்பது அவருடைய முழுமையான எண்ணப்படியும் இஷ்டப்படியும் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே பக்தர்கள் அனைவரும் தவறாத அந்த நன்னாளை பயன்படுத்தி கொண்டு பேருள் பெற்று உய்ய வேண்டும். அவருடைய ஆற்றலை நீங்களும் நுகர வேண்டும். குருவின் பாதத்தை விடாதீர்கள், இருக்க பிடித்து கொள்ளுங்கள். எவரேனும் இடையூறு செய்தாலும் அதை நீங்கள் துச்சமென மதித்து உங்கள் நோக்கம் முழுவதும் இறைவனுடைய திருப்பாதத்தில் பதிந்திருக்க வேண்டும். அவருடைய ஆற்றலை நீங்கள் நுகர வேண்டும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவைகள் சாதனைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நாம் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இறை பாதத்தை இருக்க பிடித்து பற்றி கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவர் மீது, பாபாவின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், அவரை நோக்கி நடை போடுகிற ஒவ்வொரு நடையும் அவர் 100 அடி நம்மை நோக்கி முன் நடந்து வருவார். அவருக்காக செலவழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பல 100 மடங்காக நமக்கு திருப்பி தரப்படும். அர்த்தமில்லாமல் யாரிடமும் அனாவசியமாக தட்சணை வாங்கவும் மாட்டார். தகுதியற்றவரிடம் கேட்டு பெறவும் மாட்டார். தகுதி உள்ளவர்களை துரத்தி கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர்களை புறக்கணிக்கவும் மாட்டார். எனவே இறை ஆற்றல் என்பது தகுதியுடைய நபருக்கு தக்க தருணத்தில் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்கிற அந்த வாய்மொழிக்கு இணங்க நம்மை வந்து சேரும். எனவே நம்மிடம் கேட்டாலும் நாம இஷ்டப்பட்டு கொடுத்தாலும் அவை அனைத்தும் இறை சேவைக்கு என்று ஒதுக்கப்படுகிற பொழுது நம் வாழ்விலும் சரி, நம்மளுடைய மறுமையிலும் சரி, நம்மளுடைய சந்ததிகளும் சரி நிம்மதியாக வாழும். 100% நம்புங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கை பொறுமையோடு பகவானுடைய பாதத்தை தொழுங்கள். வருகிற 10/7/2025 வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு தெப்பக்குளம் தென்கரையில் கூடுங்கள். சொர்க்கபுரி பாபாவை தரிசிப்போம். அவருடைய திருநாமத்தை சொல்லுவோம். எல்லோரும் மன நிம்மதியோடு ஆனந்த பெருநிலை அடைந்து பேரானந்தத்துடன் இந்த வாழ்வை வெற்றிகரமாக நாம் வழிநடத்துவோம் என்று சொல்லி அன்போடு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறேன். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம்.